எல்லாருக்கும் வணக்கம். This is Bindu Patrick. Welcome to Bipa Designer Studio. நம்ம நார்மலாக ஆரி ஒர்க்ஸ் வச்சு நிறைய பிரைடல் ப்ளவுசஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நெக்லைன்ஸ் பண்ணுவோம் குர்த்திஸ்க்கு, சல்வா சூட்ஸ்க்கெல்லாம். இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு நெக்லைன் எப்படி குர்த்திக்கு பண்ணலான்றதை பார்க்கலாம். என்னோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோடய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எம்ப்ராய்டரிக்காக நான் ஒரு நெக்லைன் வரைஞ்சிருக்கேன். அதே போல் ஒரு 10 to 15 inches டீப்பில் இந்த ஒரு நெக் ஷேப்பும் போட்டிருக்கேன். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம அந்த எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் போட போகிறோம். இந்த ஸ்டிச்சோட பேர் வந்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் இல்லைன்னா பானி ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. சைட்ஸில் நம்ம இந்த மாதிரி நிறைய டாட்ஸ் போட்டு அங்கே நம்ம பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ண போகிறோம். இப்போது ஒரு த்ரெட் எடுத்துக்கலாம். த்ரெட் எடுத்துகிட்டு அதோட ஒன் சைட் நம்ம நாட் போட்டுட்டு ஃப்ரேமு கீழே வைக்கிறோம். நீடில் வந்து நம்ம மெட்டீரியலை இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டு வந்து நம்ம வெளியே எடுக்கிறோம். எடுத்துகிட்டு ஏற்கனவே நான் நீடில் 2 பீட்ஸ் போட்டிருக்கேன். அதை வந்து நான் மிடில் ஃபிங்கர் வச்சு நான் அந்த த்ரெட்டுக்குள்ளே போட்டுட்டு த்ரெட்டோட அந்த நீடில் சேர்த்து நான் மெட்டீரியலில் இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு இன்னொரு ஹேண்டில் நான் இன்னொரு த்ரெட் வச்சுருக்கேன் இல்லையா, அதை வச்சு நான் லாக் பண்ணி வெளியே எடுக்கிறேன். ஸோ இது நல்லா புரியன்றதுக்காக நான் ஸ்லோவாக பண்ணுறேன். அதே போல் பிரைட் கலர்லேயும் பண்ணுறேன், ஸோ தட் நல்லா தெரியும்னுட்டு. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம இந்த ஸ்டிச்சஸ் ஃபுல்லாகவே பண்ண போகிறோம். நீடில் வந்து கொஞ்சம் லாங் நீடிலாக கூட கிடைக்கும். அப்படி லாங் நீடிலாக கிடைக்கும் போது நம்ம ஒரு 5-6 பீட்ஸ் கூட அந்த நீடிலே நம்ம வச்சு கூட நம்ம 2 பீட்ஸாக இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி லாக் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து ஜிக்ஸாக்காக ஃபில்லிங்காக போடுற ஸ்டிச்சஸ்ஸு. ஸோ அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் இந்த மாதிரி சர்க்கிளாக இல்லை ஜிக்ஸாக்காக இந்த மாதிரி ஷேப்ஸில் தான் வரும். நார்மலாக இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் வந்து த்ரெட்டில் பண்ணுவாங்க. ஸோ த்ரெட்டில் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பேசிக்லி இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம நார்மலாக நெக்லைன்ஸ்லாம் வந்து எம்ப்ராய்டரி போட்ட பிறகு டிசைன்ஸ்லாம் போட்ட பிறகு கொஞ்சம் இடம் வந்து எம்டி ஸ்பேஸாக இருக்கும். ஸோ அந்த எம்டி ஸ்பேஸை ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து அதில் போடுவோம். நம்ம இன்றைக்கி எம்ப்ராய்டரியில் அந்த மாதிரி ஒரு வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சை வச்சு எப்படி ஒரு எம்ப்ராய்டரியே பண்ணுறோன்றதை நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வரோம். ஸோ கம்ப்ளீட்டாகவே அந்த நெக் ஷேப் ஃபுல்லாகவே இந்த மாதிரி பானி ஸ்டிச் போட்டு தான் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நார்மலாக 2 பீட்ஸ் வச்சு நம்ம இன்சர்ட் பண்ணும்போது நம்ம இன்னும் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் நம்ம ஃபுல்லாக இந்த நெக் ஷேப் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம்.
இந்த ஸ்டிச்சுக்கு இதுதான் ஷேப்புன்னு இல்லை, நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த ஸ்டிச்சு வச்சுன்னா எங்கெல்லாம் எம்டி ஸ்பேஸ் இருக்கோ அந்த எம்டி ஸ்பேஸை நம்ம ஃபுல்லாக இந்த ஸ்டிச்சஸ் வச்சு கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டிச் மூலமாக நான் இந்த நெக் ஷேப்பை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ அங்கங்கே நான் டாட்ஸ் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த டாட்ஸில் வந்து நம்ம பீட்ஸ் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இது நம்ம நார்மல் நீடில் தான் எடுக்கிறோம். எடுத்துகிட்டு நம்ம ஒவ்வொரு பீடாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஸோ எங்கெல்லாம் டாட்ஸ் போட்டுக்குமோ அந்த இடத்துலலாம் வந்து நம்ம இந்த பீட்ஸ் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம பீட்ஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டு பிறகு நம்மளோட எம்ப்ராய்டரி கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதோட எண்ட் ரிசல்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சிம்பிள், வீட்டில் நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.